என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனலிலிருந்து உங்களை தொடர்புள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த வைத்தியர் ஆனந்த் பாபு பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்கும் பொழுது பெரும்பான்மையானவர்களுக்கு சில பிரச்சனைகளை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது ஆண்கள் இல்லை, பெண்கள் இல்லை, வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சயாட்டிகா அப்படின்ற ஒரு நரம்பு இழுப்பு நோய், அதாவது சித்த மருத்துவத்தில் பார்க்கும்போது பெருநரம்பு தாபிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இடுப்பெலும்பில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு மொத்தமான நரம்பு ஒன்று இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் கால் கீழ் நரம்புகள் இறங்கும். நம்ம குனிஞ்சு வேலை செய்யும் போது, இல்லை டூ வீலர் அதிகமாக போகும்போது, ரொம்ப வெயிட் தூக்கும் பொழுது, முரண்பாடாக சில உடல் அமைப்புகள் ஃபிசிக்கல் நம்ம காரியங்கள் செய்யும்போது என்ன பண்ணணும்னா, அந்த நரம்பு என்ன ஆகுதுன்னா இடுப்பெலும்பு பந்து கிணத்துல மாட்டிக்கும், அல்லது அந்த நரம்பு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும். அப்போ பின்பக்கமாக கீழ் பாகத்தில் இருந்து அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இது சயாட்டிக்கான்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவத்தில் சொல்லுவாங்க, பெருநரம்பு தாபிதுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கழுத்தெலும்பில் ஜவ்வு பிதுக்கமாகுது. அதனால் கழுத்தில் வலி, இந்த ஷோல்டர்லாம் வலி இருக்கும். அப்படி கை இதுக்கு மேலே தூக்க முடியாது. கையில் பார்த்தீங்கன்னா இந்த நுனி விரல் வரலும் மறுத்து போகும். இங்கெல்லாம் இருக்காது, நுனி விரல் ஒரு மாதிரி நம்மன்னு ஒரு நம்னஸ் மாதிரி இருக்கும். நுனி விரல் மறுத்து போயிடும். கழுத்து வலியாக இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பார்க்கும்போது நடுமுதுகில் வலி, அப்புறம் L4 L5 S1 வலி இருக்கும். இந்த ஜவ்வு பிதுங்கி வெளியே வரனால இந்த சயாட்டிகா நரம்புக்கு இன்னும் அதிகமான பாதிப்பு இருக்குது. அப்போ இதை குறித்து நமக்கு அதிகமாக பார்க்கும்போது ட்ராக்ஷன் போடுவாங்க. ட்ராக்ஷன் போடுறது எல்லாருக்கும் செட் ஆகாது. அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கழுத்தில் அந்த காலர் போட்டுக்குவாங்க. அது அவஸ்தைக்குள்ளே ஒரு நோயாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் அது சரியாகும். ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி அவங்க வேலைகள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி சிஸ்டத்தை குமிஞ்சு பார்த்துட்டே இருக்கிறது, மொபைல் பார்த்துட்டு குமிஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது கழுத்துக்கு ஒரே பொசிஷனில் தான் வேலை கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கழுத்து பாதிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி ஹெல்மெட்டு ரொம்ப அட்வான்ஸாக ஹெல்மெட் போடுறோம், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதில் ஜோல்டிங்கில் போகும்போது அந்த கழுத்து எலும்புக்கு அந்த பாதிப்பு போகுது. அதுக்காக ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு இல்லை, வெயிட்லெஸ்ஸாகவும் அதே சமயத்தில் ISI முத்திரை உள்ள ஸ்ட்ராங்கான ஹெல்மெட் போகிறது நல்லது. அது அரசாங்கமாக தான் சொல்லுது, நம்ம அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சாகும். இப்போ இந்த கழுத்து எலும்பு ஜவ்வு பிதுக்கத்தினாலையும் கம்ப்ரஸ்னால அழுத்தத்தினாலையும் ஏற்படக்கூடிய கழுத்து வலி மற்றும் கை நரம்பு மறுத்து போகுது. அதே மாதிரி நடுமுதுகில் ஏற்படக்கூடிய அழுத்தம் கம்ப்ரஸர். L4 L5 ஜவ்வு பிதுக்கம், ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு வெளியே வந்துடுறது, ஜவ்வு பல்ஜியை வலிக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய இடுப்பு வலிகள், சயாட்டிக்கா பெருநரம்பு வலி, நரம்பு பின்னாடி இழுத்து பிடிச்சிட்டு மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் பெரிய அளவில் ட்ராக்ஷன்லாம் போகாமல் இது குணமாகறதுக்கு மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குதா? ஏன்னா இந்த நோய் எப்படி உங்களுக்கு மருந்தில் குணமாகும்னா கண்டிப்பாக அதுக்கு மருந்து இருக்குது. ஏன்னா இந்த சயாட்டிக்கா பிரச்சனைக்கும் ஜவ்வு பிதுக்கமாகி, அதாவது குறிப்பாக சில சமயத்தில் நம்ம உடம்புல எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் வாயு என்ன பண்ணுன்னா ரொம்ப அப்படி மேலே ஏறி வெயிட் தூக்கும்போது மேலே ஏறி போய் அந்த முதுகெலும்பு ஜவ்வுக்குள்ளே போய் அதை லாக் ஆகிக்கும் பொழுது அந்த ஜவ்வில் அழுத்தம் ஏற்படும். அந்த வாயுவை வெளியேற்றுறதுக்கு மிக அற்புதமான மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த மருந்து என்னென்ன காட்டுறவங்களுக்கு அதை பாருங்கள். அன்பு தமிழ் சொந்தங்களே, குறிப்பாக நான் இந்த வீடியோவில் சொன்னது பிரகாரம் சயாட்டிக்கா பெருநரம்பு வலி, அதாவது பெருநரம்பு தாபிதுன்னு சொல்லுவாங்க, சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு இடுப்புலேருந்து கீழ் பாதம் வரலாம் அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்கும் பொழுது கழுத்து எலும்பு ஜவ்வு பிதுக்கம், நடுமுதுகில் ஜவ்வு அழுத்தம், L4 L5 S1 இதில் ஏற்படக்கூடிய ஜவ்வு பிதுக்கத்துக்கு மிக அற்புதமான மருந்து. பார்த்திங்கன்னா இது ஒரு கேப்சுலு, காஞ்சிராதி குளிகை, சயாட்டிக்கா கேப்சுலு, உங்களுக்கு வலி நிவாரணி மற்றும் முதுகெலும்பு தேய்மானத்தை சரி பண்ணுறதுக்கும், ஜவ்வு பிதுக்கத்தை சரி பண்ணுறதுக்கும், ஜவ்வு தேய்மானத்தையும் ஜவ்வு வறட்சி சரி பண்ணக்கூடிய மருந்துகள். அது மட்டும் இல்லாமல் இது சயாட்டிக்கா பெருநரம்பு வலி கொண்டான வாத கண்டிகை தைலம். இந்த தைலம் மிக அற்புதமான வலி நிவாரணி. முதுகெலும்பில் கழுத்திலிருந்து கீழ் முதுகெலும்பு வரலும் இருக்கக்கூடிய ஜவ்வு வறண்டு போயிருக்கும் பொழுது அந்த ஜவ்வு ஈரப்பதப்படுத்தி அந்த ஜவ்வுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுத்து இந்த நைப்பு தன்மையை உண்டு பண்ணக்கூடிய மிக ஒரு அற்புதமான தைலம். இந்த 5 வகையான உள்மருந்துகளும் இந்த வெளிப்புற தைலமும் மிக அற்புதமாக இந்த சயாட்டிக்கா அப்படின்ற பிரச்சனையை குணமாக்குறது மட்டும் இல்லாமல் கழுத்து எலும்பு தேய்மானம், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், தலையில் ஏற்படக்கூடிய கிருகிருப்பு, கை விரல் மறுத்து போகிறது, கால் விரல் மறுத்து போகிறது, இடுப்புக்கிட்ட இருந்து நரம்பு பின்னாடி பிடிச்சி இழுத்தமாக இருக்கக்கூடிய இந்த சயாட்டிக்கா நரம்பு வலியை
மிக அற்புதமாக குணமாக்கக்கூடிய நம்ம மூலிகை பாசறையோடைய மிக அருமையான சாஸ்திரிய முறை பிரகாரம் சித்தர்கள் சொல்லி முறை பிரகாரம் தயாரித்த ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இதை பயன்படுத்துங்க, மிக சிறந்த பலனை நீங்கள் பார்க்கலாம். இந்த மருந்துகள் உங்களுக்கு நான் சொன்ன இத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு குணமாகும். அந்த மருந்து நம்ம வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் சொன்ன பிரகாரம் கழுத்து எலும்பு பிரச்சனைகள், கழுத்து எலும்பு ஜவ்வு பிதுக்கம், கம்ப்ரஸர், எலும்பு தேய்மானம் ஆகுது, ஜவ்வு வறண்டு போகிறது, அதே மாதிரி நடுமுதுகில் வலி பிரச்சனைகள், கீழ் முதுகில் ஏற்படக்கூடிய L4 L5ல S1 ஏற்படக்கூடிய ஜவ்வு பிதுக்கம், கம்ப்ரஸர் அதாவது அழுத்தம் மற்றும் ஜவ்வு தேஞ்சு போகிறது, இந்த பிரச்சனை சரியாகும். முக்கியமாக சயாட்டிகா அப்படின்ற நரம்பு இழுப்பு நோய் பின்பக்கமாக இருந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், பெருநரம்பு தாவியத்துக்கு நான் சொன்ன இந்த மருந்துகளை முறைப்படி ஒரு 3 மாதத்தில் எடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டவங்க ஒரு 4 மாதம் 5 மாதமாக எடுக்கணும். உணவு முறைகள் கண்டிப்பாக முக்கியம். ஃபிசிக்கலாக சில முறைகள் இருக்குது. அந்த காரியத்தை அதிகமாக வெயிட்டு தூக்கம், அதிகமாக குனியாமல் வண்டியில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கரை மேடு பள்ளத்தில் கவனமாக ஓட்டும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வரலாம். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, அறுவை சிகிச்சை தான் செய்யும் குணமாகக்கூடிய சில பிரச்சனைகள். இதுக்கு வாழ்நாள் முழுக்கும் மருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் சரியாகும். அப்படின்ற பிரச்சனையெல்லாம் நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன முறைப்படியான அந்த சாஸ்திரிய முறைப்படி அந்த பாரம்பரியப்படி மருந்து செஞ்சுருக்கனால மிக அற்புதமாக குணமாகும். நிறைய பேருக்கு இதிலேருந்து விடுதலையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.